ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். காமராஜர் காலை உணவு திட்டத்தின் டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு நிபந்தனைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், என்னென்ன நிபந்தனைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள்? பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்துல 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவியருக்கு காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அது செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் அன்று காலை உணவு திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அந்த திட்டம் என்பது விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அந்த வகையில பெருந்தலைவர் காமராஜருடைய காலை உணவு திட்டத்தினுடைய விரிவாக்கம் என்பது செப்டம்பர் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில அதற்கான இந்த டெண்டர் நிறுவனங்களுக்கான நிபந்தனைகள் எல்லாம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. காலை 7:30 மணிக்குள் பள்ளிக்கூடங்களுக்கு இந்த சூடான உணவை கொண்டு சேர்ப்பது அந்த நிறுவனங்கள் பொறுப்பேற்க வேண்டும். இந்த ஒப்பந்ததாரர்கள் பணம் பெற தலைமை அரசுடைய ஒப்புதல் கட்டாயம். மொபைல் ஆப் மூலமாக உணவு விநியோகம் என்பது கண்காணிக்கப்படும். இதுதான் நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி மாணவ மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ள நிலையில இந்த காலை உணவு திட்டத்துக்கு டெண்டர் மூலமாக பங்கேற்கக்கூடிய நிறுவனங்கள் 3 ஆண்டுகளுக்கு உணவு விநியோகம் என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மாணவர்களுக்கு காலை உணவாக ஏற்கனவே வழங்கப்பட்ட 13 வகை உணவுகளிலிருந்து நாள்தோறும் ஏதாவது ஒரு உணவு வழங்கப்பட வேண்டும். ரவா உப்புமாவோடு சேர்த்து சாம்பார், சேமியா உப்புமா, அரிசி உப்புமா, இந்த கோதுமை உப்புமா, காய்கறி ரவை, அப்புறம் காய்கறி சேமியா, காய்கறி சோளா கிச்சடி, காய்கறி கோதுமை கிச்சடி, ரவா பொங்கல், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், கேசரி, சேமியா கேசரி, இது போன்ற காலை உணவுகள் 150 முதல் 200 கிராம் எடையுடன் இருக்க வேண்டும். 294 கலோரி ஆற்றல் வழங்கும் விதமாக இருக்க வேண்டும். காலை 7:30 மணிக்குள் பள்ளிகளுக்கு சூடான உணவு வழங்கப்படுவதற்கு உறுதி செய்யும் வகையில ஹாட் பாக்ஸ்ல தான் எடுத்து செல்ல வேண்டும். உணவு விநியோகம் மொபைல் ஆப் மூலம் கண்காணிக்கப்படும். பள்ளி தலைமை ஆசிரியருடைய சான்றிதழ் கிடைத்த பிறகுதான் ஒப்பந்ததாரர்களுக்கு இந்த மாதம் இந்த பணம் வழங்கப்படும். உணவுடைய தரத்தை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்வாங்க அப்படிங்கிறது பல்வேறு அறிவுறுத்தலாக டெண்டர்ல பங்கேற்கக்கூடிய நிறுவனங்களுக்கு நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனை ஏற்று அந்த நிபந்தனை மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் மூலமாகத்தான் காலை உணவு திட்டத்துல 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவர்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு அந்த திட்டம் என்பது செப்டம்பர் 17ஆம் தேதி அந்த திட்டம் என்பது செயல்பாட்டுக்கு வரும். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஏற்கனவே 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் செயல்பாட்டில் இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் அரசு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு இந்த காலை உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலமாகத்தான் காமராஜர் உணவு திட்டத்தின் மூலமாக அந்த நிறுவனங்களுக்கு பல்வேறு விதமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தேர்வு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் மூலமாகத்தான் காலை உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.